வாங்க எல்லாம் கேமராவுக்கு வாங்க. யூடியூப்ல வரணும்ல. அப்படி அப்படி கைதட்டு கைதட்டு. அப்படி அழகு அழகு அழகு. யாரும் போகக்கூடாது. சின்ன கருப்புக்கு பெரிய கருப்பு திருநூறு வாங்கணும். திருநூறு வாங்கினா நமது குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கள் கண்டிப்பாக மகமாய நாளத்தில் இது ஒரு நன்மை. ஆமாம், அதனால் யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது. 7 கரகம் மருவ திருப்பி சாமி அழைப்பா. அந்த மருவ திருப்பி 7 பேரும் சாமி ஆடி வரணும். சாமி ஆடி வந்து 7 கரகம் ஒரு ரூபம் சேரணும். ஒரு ரூபம் சேர்ந்தால் சமயத்து மாரியாயி தெரியுமா, மகமாயி. அதுதான் மகமாயே. அதனால் யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது. எல்லோரும் இருக்க 14 பேர் அப்படியே உட்காருங்க. முன்னாடியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. வாங்கம்மா வாங்கம்மா. அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. உட்காருங்க. பாய் வேணாலும் எடுத்து வரேன். எங்கேயா பாய்? எங்கே அங்கே விரிச்சு போட்டுதான் காணும். பாயை காணும். அந்த பழம் எடுத்து விரிச்சு போட்டுதான். விரிச்சு போட்டு யாரும் வீட்டு போகக்கூடாது. அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. திருப்பி 7 பேர் சாமி ஆடி வரணும். சாமி ஆடி வந்து 7 கரகத்தை எடுக்கணும். 7 கரகத்தை எடுத்த பிறகு ஒரு உரமா சேரணும். அந்த சமயத்து மாதிரி ஆகி எல்லாரும் வளைச்சு நின்று மட்டக்கும்மி அடிக்கணும். ஆமா, திருப்பி போக பாரு. 4 பேர் கோச்சிக்கிட்டு வாங்க உட்காருங்கம்மா. உட்காருங்க உட்காருங்க. இதோட இன்னொன்று தெரியுமா, போன வருஷம் வந்தால் அந்த ஊருக்கு நானும் வைக்கும் போது அந்த பப்புனுக்கார பையன், அந்த பையன் சாட்டையில் அடி வாங்குறதுக்கு வேண்டுதலை வச்சுட்டு போனான். அப்படியா, இன்னைக்கு சாட்டையில் அடி வாங்க. அப்படி அதையும் பார்க்கணும். சரியா? யாரும் வீடு போகக்கூடாது. காலையில் 7 மணிக்கு தான் நாடகம் முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சாட்டையில் அடி வாங்குறத பார்க்கணும். நெத்திக்கு நிலமலையா, நெத்திக்கு நிலமலையா, எனக்கு நிலமலையா. வடக்கு விழுந்த சடை, வடக்கே விழுந்த சடை, வடக்கே விழுந்த சடை, கற்பனுக்கு வடமலை கீபரமா. வடக்கே விழுந்த சடை, வடக்கே விழுந்த சடை, கற்பனுக்கு வடமலையா. வடக்கே விழுந்த சடை, தெற்கே விழுந்த சடை, தெற்கே விழுந்த சடை, அட தென்மதுரை கீபுரமா. கட்டி கச்சே மறைச்சி கட்டி கச்சே மறைச்சி கட்டி இது கருப்பசாமி கரு கச்சை சுங்க விட்டு அச்சாரிச்சு கட்டி கச்சாரிச்சு கட்டி கருப்பனுக்கு அருங்கச்சை சுங்கமிட்டு வாரி வரிச்சு கட்டி வாரி வரிச்சு கட்டி வாரி வரிச்சு கட்டி கற்பே வடத்து பூரம் சுங்க விட்டு வாரி வரிச்சு கட்டி வாரி வரிச்சு கட்டி கருப்பனுக்கு வடபக்கம் சுங்க விட்டு நெத்திக்கிட்டா கற்பனுக்கு நிலமலையா. அட நிலமலையா, நிலமலையா, நேரம் ஒரு கற்பனுக்கு பூசையா, பூசையா, பூசையா. நெத்திக்கிட்டா கற்பனுக்கு நிலமலையா, 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 பூசையா, நேரம் வரும் பூசையா. அடக்கவில்லை கற்பனுக்கு விழுந்த சடை, விழுந்த சடை, விழுந்த சடை, விழுந்த சடை,
வரைச்சு கட்டி வலது பூர்வம் கருப்பை சுத்த விட்டு வலது பூர்வம் கருப்பை சுத்த விட்டு வளைச்சு கட்டி வலது கட்டி வலது பூரம் கருப்பை சுக்க விட்டு வலது பூரம் கருப்பை சுக்க விட்டு கல்லுக்கு பூ சல்லடமா சல்லடமா கருப்பா ஓடி வாடா ஓடி வாடா சத்தமே கெட்டது இந்த பூலக மக்கள் காக்க வேண்டும் இந்த ஊர் மக்கள் காக்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் காக்க வேண்டும் இருப்பன கருப்பா ஓடி வாடா சத்தமே கெட்டது எப்படி 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 தெரியுமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்ப கால்களுக்கு சல்லடமா கருப்பா கால்களுக்கு கருப்பை கால்களுக்கு உதிரி பூ சல்லடமா கருப்பை சல்லடமா கால்களுக்கு கருப்பை கால்களுக்கு சல்லடமா கருப்பா சல்லடமா நந்தியூரோ கால்களுக்கு நந்தியூரோ கால்களுக்கு காதுல பூ சல்லடமா கருப்பை சல்லடமா கால்களுக்கு கருப்பா ஹே ஹா ஓடிவாடா அலட்சத்தை கேட்டது எங்கே செய்கை ஒரு 3 நாட்களாக கடவுள் தோட்டி என்றால் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் பெண்ணை பார்க்க வேண்டும் எப்படி 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 அடடா வெள்ளி நல்ல அடடா புடியருவா ஓடிவாடா இருப்பன சித கருப்பசாமி பார்த்தா எப்படி ஆட்டி வச்சு ஆட்டி வச்சு ஓடாத
எப்படி என்னை பார்க்கும் பொழுது இந்த ஊரில் அமர்ந்துள்ள சுடுகாட்டு பேய், எல்ல பேய், காட்டு பேய், கடு பேய், வழிபொறுக்கு பேய் இருந்தாலும் இந்த கருப்பசாமிக்கு கொடுத்த காவி போதுமா? காவி போதுமா? எனக்கு என்னென்ன காவி கொடுப்ப தெரியுமா? ஏய், இந்த 18 பெரியகால் சாமிக்கு என்ன காவி கொடுப்ப தெரியுமா? ஒச்சமில்லா கெட்டா, ஒச்சமில்லாத கெட்டா பண்டி காய் கொடுப்பார்கள், பள்ளி வெட்டி காய் கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, மாடு மாட்டு காவி கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன கோழி குஞ்சு போதுமாடா, சின்ன சின்ன கோழி குஞ்சு போதுமா? அந்த அப்பா சின்ன தீர தெரிய இருக்கின்றான், சின்ன சின்ன குழந்தை இருக்கின்றான். அவனை குடல் அறுக்க வேண்டும். குடல் அறுத்து மணிக்குடல் தனியா, பெருங்குடல் தனியா, ஈரல் தனியா அப்படி உருவி கழுத்த மாலை போட்டு அந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டும் என் உடம்புக்குள்ள. ஏய், அந்த சின்னஞ்சிறிய குழந்தை மேலே பார்க்க வேண்டும். ஏய், அந்த குழந்தைய கருவுக்கு வேண்டும். எப்படி எப்படி? ஏய், ஓட்டாத அடடா பேய்களா, ஓட்டாத அடடா பேய்களா, பேய்களா ஓட்டி வச்சு பாப்படா ஜீ பாப்படா. ஏய், ஓட்டாத அடடா பேய்களா, 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 பேய்களா ஓட்டி வச்சு. ஏய் 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 பார்த்தேன் பார்த்தேன். அப்படி முன்னாடுவாங்க, இனிமே கீழே இருக்க மாட்டேன். ஏடா சின்ன சின்ன குழந்தை மேலே இதற்கு ஆசைப்பட்டு தெரியுமா? அந்த பையன் 10 நாளாச்சு பயந்து சுடுசொல்ல பயந்து விட்டான். சுடு சுடலே பயந்து விட்டான். சுடலே பயந்தால் அங்கே அங்கே பயந்து விட்டான். இருப்பது சில கந்தரோடு அங்க பாரு ஓடிக்கொண்டிருக்கின்றான். சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் பாரு. இந்த கருப்பசாமியை பார்த்தா ஓடிக்கொண்டிருப்பான். இருப்பனு எப்படி 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 இருந்தாலும் சில கருப்பசாமி காவி குடிப்பதில்லை, காவி குடிப்பதில்லை. இருந்தாலும் ஆபத்துல இந்த கருப்பசாமி ஓடி வருவான், ஓடி வருவான். இருப்பனும் இந்த நாட்டு மக்கள் காக்கின்றவன், இந்த நாட்டு மக்களை காக்கின்றவன், இந்த ஊர் மக்கள் காக்கின்றவன். இங்கு இருக்கின்ற மக்கள் காத்து கருப்பு யாவல் பில்லி சூழி சொல்லக்கூடிய அத்தை நோயோடு வித்திருக்கின்றவன். இருப்பனும் இருந்தாலும் நான் எங்கு பிறந்தேன், எங்கு வளர்ந்தேன், என் நாடு என்ன, என் நகரம் என்ன, இதை எடுத்து உரைக்கின்றேன். பிறந்தேன் மலையாள தேசம், பிறந்தேன் மலையாள தேசத்திலே. நான் மட்டுமில்லை, என் தம்பி சில்லகருப்பசாமி இருபேரும் பிறந்தோம். பிறந்தோம் ஆளானோ இருப்பனோ அங்கே கொடுக்கட்ட ஆவிக்காவியலும் எனக்கு பத்தவில்லை, பத்தவில்லை. அங்கேயே வேட்டைகள் ஆடணும், வேட்டைகள் ஆடணும். காட வேட்டை, கதுவாளி வேட்டை, மாடு வேட்டை, மயில் வேட்டை, கொக்கு வேட்டை, பன்று வேட்டை, மாடு வேட்டை, பல வேட்டைகள் ஆடிக்கொண்டிருந்தோம். இருப்பன் மங்கை எங்களுக்கு அங்கே வேட்டைகள் ஆடவில்லை. அப்படி வேட்டைகள் ஆடி கொல்லிமலையில் ஓடி வந்தோம். கொல்லிமலை வேட்டையில் இருக்கும் போது சத்தியா கன்னிமர தேவிகளும் பாசி பெரியனும் சீக்கிரம் பார்த்து பலகா பலகா இதற்காக வேட்டாடி கொண்டிருக்காய், இதற்காக வனத்தில் உள்ள விலங்குகள் வேட்டாடி கொண்டிருக்கின்றாய் சொல்லி ஓடி வந்து கேட்டார்கள். சாமி பசி பட்டினோடு இருக்கின்றோம், அதற்காகத்தான் வேட்டைகள் ஆடிக்கொண்டு சொல்லி எடுத்து உரைத்தோம். சரி வர வேண்டும், வர வேண்டும், எனக்கு முன்பாக அமர வேண்டும், தங்களுக்கு முப்பூசையும் எனக்கு 2வது பூசையும் சொல்லி வாக்கு கொடுத்து அங்கு சென்றோம். சென்றுடனே அங்கே அமர்ந்து கொண்டிருந்தாய் தம்பி சின்ன கருப்பு. இங்கு கொடுக்கின்ற அவைக்காவையும் என் தம்பிக்கு ஒருவனுக்கே பத்தவில்லை. நான் வேட்டைக்கு ஆடிக்கொண்டுதான் இருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் பொழுதிலே
மதுரை மாவட்டம் அழகாமலையிலே அரிரவக்காரன் என்பவர்கள் மாயவனோ ஓடி வந்து கற்பா 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 வர வேண்டும் வர வேண்டும் தாங்கள் வர வேண்டும் சொல்லி ஓடி வந்து கேட்டார்கள். சாமி, நான் எதற்காக அங்க வர வேண்டும், எதற்காக அப்படி எடுத்து உரைத்தேன். அப்பொழுது கற்பா, மதுரை மாவட்டத்திலே ஆடு கொள்ளை, மாடு கொள்ளை, பொண்ணு கொள்ளை, பொருள் கொள்ளை, தானிய கொள்ளை, பல கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் தாங்கள் அழைத்தேன் சொல்லி ஓடி வந்தார்கள். பெறப்பட்டேன் மதுரை மாவட்டம் நோக்கி பெறப்பட்ட உடனே விடிந்தால் ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு திருமணத்திலே அந்த பெண்ணு நகை நட்டுகள் ஏராளம் அணிந்துள்ளார்கள். இருப்பட அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது பலவட்டார்கள் சேர்த்து அந்த நகை நட்டுக்களை கழட்டி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் தடுத்தேன். வேண்டாம், விட்டுவிடுங்கள் சொல்லி தடுக்கும் பொழுது, ஏய், எதற்காக தடுக்கின்றாய் சொல்லி என்னை அடிக்க வந்தார்கள். அடிக்க வந்தவுடனே அறுவல் எடுத்து பலவட்டார்களை துண்டு துண்டா வெட்டி விட்டேன். ஆகா, அரக்கர்கள் விட்டுவிட்டோம். இப்படி விட்டுவிட்டால் இந்த பூலோகத்தில் காத்தாக கருப்பாக பேயாக பிசாதாக திருத்தி விடுவார். நாட்டு மக்கள் நாசப்படுத்துவார் என்று நினைத்து அவர்களே அந்த வனத்தில் உள்ள ஓடக்கொடி அறுத்து அந்த அரக்கர்களை காலில் கட்டி தரத்தில் சென்று அழகுமலைக்கு சென்றவுடனே அங்கே 18 படிதான் திட்டித்து விட்டேன். 18 அரக்கர்களை 18 படியாக திட்டித்து விட்டேன். இருப்பனும் இலக்கம் 18 வெளியே இருப்பா சொல்லி லாபத்தோடு ஓடி வந்தார்கள். இருப்பனும் என் தம்பியை பார்க்க வேண்டும். தம்பி, எங்க இருக்கின்றாய் ஓடி வர வேண்டும். அப்படி தம்பி ஓடி வர வேண்டும். தம்பி சின்னகருப்பா ஓடி வரும். தம்பி எப்பதான் ரூபாயா வருவான் என்று தம்பி எப்போ வருவான் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் கருப்பசாமி, எதிர்பார்த்து நிற்கின்றேன் கருப்பசாமி. மங்களம் எழுதுவாய். அப்படியாக தம்பி, எதற்காக என்ன தாங்கள் அழைத்தாய்? என்ன காரணத்துக்காக? நான் கொல்லிமலையில் இருக்கின்ற பொழுது கூப்பாச்சம்பளம் குறிஞ்சி வழக்காடில் ஒரு பெண்ணானவள் மகனே சின்ன இருப்ப மகனே பெரிய இருப்பு என்று குரல் கொடுத்த வண்ணமாக இருக்கின்றது. அதனால் தாங்கள் சென்றால் சரிபட்டு வராது என்று தாங்களும் அழைத்து இருவரும் சேர்ந்து செல்ல வேண்டும். அதற்காக தாங்கள் அழைத்தேன். இடத்தை கேட்டாய் நாத்தவள் இல்லை தெலுங்காவூர் சிவை
கோவிற்கத்தல் வனத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் கற்பா ஆபத்து சொல்லி அலர்ச்சத்தமா கேட்கின்றது. அதானே அப்படியே இருந்தாலும் 2 காலங்கள் தோண்டி படுகின்றார். இருந்தாலும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம இருவரும் கூடாம கூடியிருக்கின்றோம், சேராம சேர்ந்திருக்கின்றோம். இந்த கருப்பசாமி சேர்ந்த இருவரும் சேர்ந்தால் வேட்டையாடும் நாடு. வேட்டையாட வழக்கம், இருவரும் வேட்டையாட செல்வோம். அப்படி ஆகட்டும், புறப்படும் செல்வோம். வேட்டைக்கு என்னென்ன வேட்டை தெரியுமா? தெரிவிக்க வேண்டும். அப்படி எடுத்து வைக்கின்றோம். வேட்டைக்கு போவாடா சின்ன கருப்பு, சின்ன கருப்பு அனைத்து வெடித்து வந்து விட்டேன். அப்படியா? பார்த்தாயா அங்க பார்த்தா என்ன மலை தெரிகின்றது? அந்த மலை பேர் என்ன தம்பி? அதுதான் புள்ளங்கி மலை வரும். ஆமா, புள்ளங்கி மலையோர் வேட்டைக்காடு சென்றுவோம் தம்பி. புறப்படுங்கள் செல்வோம். எப்படி தெரியுமா தம்பி? அங்க பார்த்தாயா காடை கூட்டமா மேய்ந்து கொண்டிருக்கிறது. காடைக்கு எண்ணெய் வைக்க வேண்டும். எப்படி தெரியுமா? அடடா காடைக்கிட்டா, அடடா கண்ணி வெப்போ காடப்படி கண்ணிலே என்ன மாட்டிக்கொண்டு பார்த்தாய் தம்பி? அண்ணா கண்ணைவோடும் கண்ணிலே கருகுருவி மாட்டிருக்கே திருக்கின்றாய். காடப்படி கண்ணிலே கருக்குருவி மாட்டிக் கொண்டிருக்கின்றாய். இருந்தால் சின்ன போட்டுக்க வேண்டாம். இருப்பன இருக்கு. அது மட்டுமில்லை தம்பி, அங்க சிட்டுக்கு தெரிய வேண்டாம். சிட்டுக்கு கண்ணி வைக்க வேண்டும். சிட்டுக்கு தா கண்ணி வைப்போ, சிட்டுக்கு தா கண்ணி வைப்போ, சிட்டுக்கு தா கண்ணி வைப்போ, சிட்டுக்கு தா கண்ணி வைப்போ. செடிகோரோ வண்டிருப்போ, செடிகோரமா வண்டிருப்போ, செடிகோரா வண்டிருந்து, செடிகோரமா வண்டிருந்து. சிட்டுக்கு தா கண்ணி, சிட்டுக்கு தா கண்ணி. சிட்டு கனி வைத்தோம். என்ன மாட்டி கொடுக்க பார்த்தாய் தம்பி? அண்ணா சிட்டுக்கு தான் கண்ணே வைத்தோ, சிறுகுருவி மாட்டி இருக்கு. சிட்டுக்கு தான் தம்பி கண்ணி வைப்போ, சிறுகுருவி இருக்கின்றாய். சிறுகுருவி மாட்டியதால் இந்த பூலோகத்தில் என்ன நடக்கும் தெரியவில்லை. சரி வேண்டாம், சின்னஞ்சிறிய பறவைக்கு கண்ணி வைக்க வேண்டாம். பார்த்தாயா மாடு கூட்டம் மேய்ந்து கொடுக்கின்றது. அந்த மாடுக்கு கண்ணி வைக்க வேண்டும். எப்படி தெரியுமா? தெரிவிக்க வேண்டும். மாடுக்கு அடடா கண்ணி வைப்போ,
ஏய் 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 அப்படி 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 இருந்தாலும் தம்பி பார்த்தாய் தம்பி அங்க பார்த்தாய் தம்பி வெள்ளம் முயலாகப்பட்டது ஓடிக்கொண்டு பார்த்தாய் தம்பி ஓடிக்கொண்டு புள்ளாகி விளையாடுவாங்க ஓடிக்கொண்டு பார்த்தாயா இருந்தாலும் அந்த வெள்ள முயல் துரத்து கொண்டு வேண்டும் வேட்ட வேண்டும் எப்படி ஓடிக்கொண்டு பார்த்தியா அந்த முயல் எப்படி ஓடிக்கொண்டு பார்த்தா முயல் தெரியுமா துள்ளி துள்ளி ஓடுதுவா துள்ளி துள்ளி ஓடுதுவா முயல் ஒன்று செடி மரத்தில் செடி மரத்தில் துள்ளி துள்ளி ஓடுதுவா துள்ளி துள்ளி ஓடுதுவா காதரண்டு வேடத்தை கொண்டு கால்கள முத்தம் கொண்டு பிள்ளைக்கு மலைய விட்டு பிள்ளைக்கு மலைய விட்டு ஊத்தாச்சி வண்ணம் நோக்கி ஊத்தாச்சி வண்ணம் நோக்கி ஓடுதுவா 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 வெள்ள வெள்ள முயல் உண்டு வெள்ள வெள்ள முயல் உண்டு ஓடுதுவா தம்பி நல்ல மயிலாக்கப்பட்டது இந்த கூத்தாச்சி போல கோபுரக்கத்தல் மனத்திலே சரி இந்த கோவைக்குள்ளே நுழைந்து விட்டது பார்த்தாயா சங்க முதல் உள்ள நுழைந்த காரணத்தினால் இருந்தாலும் இந்த மயிலை கச்சிதமா பிடிக்க வேண்டும் அப்படியே அப்படி தெரியுமா நீ கண்ணி வைக்கிற சிறந்தவன் கண்ணி வைப்பதற்கு சிறந்தவன் சரி நான் ஈட்டி தொடுப்பதற்கு சிறந்தவன் ஆமாடா இருந்தாலும் அந்த வெள்ள மயிலை பத்திரமா பார்த்துக்க வேண்டும் பத்திரமா பார்த்து பிடிக்க வேண்டும் எப்படி தெரியுமா ஏய் அண்ணா வெள்ளமயில் பிடிக்க வேண்டும் வெள்ளமயில் பிடிக்க வேண்டும் வெள்ளமயில் பிடிக்க வேண்டும் எப்படி 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 ஏய் ஈட்டி தொடுக்க வேண்டும் ஈட்டி தொடுக்க வேண்டும் ஈட்டி தொடுக்க வேண்டும் ஈட்டி தொடுக்க வேண்டும் ஈட்டி தொடுக்க வெள்ள முயல்தானே கணி கொடுத்தோம் வெள்ள முயல்தான் ஈட்டி கொடுத்தோம் அம்மனா பார்த்தாயா 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 இந்த சங்கம் ஒரு பிரித்து உடனே அதுல கல் சிலை போல் தோன்றுகின்றது கல் சிலையிலே என்னோட ஈட்டி பட்ட காரணத்தினால் ரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இப்படியே விட்டு விட்டால் கூத்தாச்சி பல்ல குறிஞ்சோல சோலையை நிறைந்து விடும் இருந்தாலும் அந்த இந்த வனத்தில் உள்ள மூலிகத்தை பறித்து அந்த தாயாருக்கு பட்ட மீது பட்ட வேண்டும் என்ன ஆட்சி பார்க்கின்றது கல் சிலையிலே ரத்தமா ரத்தத்தை பட்ட ரத்தத்தை பட்ட வேண்டும் தம்பி பார்த்தாயா பார்த்தாயா இந்த வனத்தில் உள்ள மூலிகை தலை பட்டோடனே அந்த கல் சிலைக்கு உயிர் வந்து விட்டதாடா உயிர் வந்து விட்டது உயிர் வந்து விட்டது பார்த்தாயாடா தம்பி சின்ன ஆட்சி பார்க்கின்றது என்ன 3 நாட்களாக என் கணவள் தோண்டி தோண்டி மறைந்தாள் இது பெண்ணால் அவள் அந்த பெண் போல் தெரிகின்றது இந்த பெண்ணை எனக்கு ஆபத்து தெரியவில்லை இருப்பன வீட்டு பட்டவுடனே கடும் கோபத்தில் இருக்கின்றாள் இப்படி விட்டு விட்டால் இது நாட்டு மக்கள் அனைவரும் அம்மை நோய் போட்டு விடுவார்கள் அம்மை நோய் போட்டு விட்டால் இந்த நாடு தாங்குமா இது உலக தாங்குமா இது பூமி தாங்குமா தாங்காது இருப்பனும் நாமல் இருவர் மட்டும் தாய்க்கு தாலாட்டு படிக்க முடியும் தாலாட்டு படிக்க அப்படியே நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் சேர்த்து தாய்க்கு தாலாட்டு படித்தால் அவங்களை பிடிச்ச பிடிகள் அத்தை தீர்ந்து விடும் எப்படி அவங்களை பிடிச்ச பிடிகள் அத்தை தீர்ந்து விடும் காத்து கருப்பு அத்தனை ஓடிவிடும் சார் அதுக்காக இருக்கிற மக்கள் அனைவரும் கைதட்ட வேண்டும் கைதட்ட பாப்பா இல்லை கைதட்டுக்க பாப்பா இவனோட தாயாருக்கு தாலாட்டு படிக்கிற நேரம் இதை தாய் சமூகத்து தாய்க்கு தாலாட்டு படித்தால் நம்மளை பிடிச்ச பிடிகள் அத்தை நீங்கி விடும் எல்லாரும் கைதட்டுங்க தாய்க்கு தாலாட்டு படிக்கிற நேரம் கைதட்டுங்க பாப்பா ஒரு குழந்தை எப்படி தாலாட்டு படிப்போம் நம்ம சின்ன சிறிய குழந்தைகளே அதுபோல் என்னோட தாய்க்கு இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து தாலாட்டு படிக்க போறோம் சரியா நான் தாலாட்டு படிப்பேன் கைதட்டு பாப்பா கைதட்டு உன்னோட குழந்தைக்கு எப்படி தாலாட்டு பாடுவேன் அதே போல இந்த தாய்க்கே தாலாட்டு படிக்கிற இன்றைக்கு நம்மளோட தாய் 1000 கல்லுடையா
ஆயிரம் கண்ணுடைய அவ தூம்புல இருப்பா துரும்புல இருப்பா எங்கனமெல்லாம் அவ இருப்பா அந்த தாய்க்கு அத்தனை பேர் சேர்ந்து கை தட்டுனா நம்ம பிடிச்ச பீட பண்ணிக்கிற ஓடி விடும் இல்லை கை தட்டு பாப்பா கை தட்டு அப்படி எனக்கு பெத்த மகராசா கை தட்டு அப்படியே ஆயா இல்ல ஹலோ 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 எங்கண்ணே என் கண்ணே நீராரோ முன்னே நவமணியே ஏன் பொறுமையுள்ள பத்தினியே முன்னே வாரமணியே என் தாயே முன்னையுள்ள பத்தினியே தாயே கண்ணே நவமணியே என் தாயே பொறுமையுள்ள பத்தினியே நவமணியே என் தாயே பொறுமையுள்ள பத்தினியே சந்தனம் மல்லிகையோ துணி கட்டி போட்டே தாயே நீகள் மலரும் அறிரோ சந்தன மல்லிகையில் துணி கட்டி போட்டே தாயே நீகள் மலரும் மகம் யாழ் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கையே கவலை தீர்க்க வேண்டாமா கண்ணலரும் தாயே தாயி மனவாயி மனந்திரச்சே தாயி உமையாளவளே ஆகாலே மாறி சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே தாயி நீரன் மலர்ந்தாலே நல்லேரோ தாயே உமையவளே எதற்காக தங்கள் அழைத்தாய் எதற்காக அழைத்தாய் சீக்கிரம் ஓடி வரும் தாயே ஓடி வரும் உமையவளே என்னை பெற்றவளே அத்தா உமையவளே ஓடி வர வேண்டும் தாயே மகனே பெரிய கருப்பு சின்ன கருப்பு தாயே இருவரையும் இந்த கூத்தாட்சிக்குள்ள கோபுர கத்தலவனத்துக்கு எதற்காக அழைத்து அதற்கு முன்பதாக நான் 7 பிறப்பாக பிறந்து எங்கெங்கே குடிகொண்டு இருக்கிறேன் இவர்களை அறிய வேண்டும் இல்லையா உண்மைதான் தாயே
நார்த்தமலை எல்லையிலே எல்லையிலே அவள் மகமாயி மகமாயி நார்த்தமலை எல்லையிலே எல்லையிலே காவல்பட்ட மகமாயி மகமாயி பெருமை பார்க்கவலா பார்க்கவலா பெருமைச்ச மகமாயி மகமாயி பெருமைய பாப்பா பெருமைய பாப்பா பாப்பாவலா பெருமைப்பட்ட மகமாயி மகமாயி மகனை கருப்பு தாயே முதல் பிறப்பாக நார்த்தாமலை எல்லையிலே குடிகொண்டு அமரக்கூடிய அந்த நார்த்தாமலை முத்து மாரியம்மனப்பானா சரி இரண்டாவது பிறப்பா இங்க தாய் வந்திருக்கிறாய் திருவபுரி எல்லையிலே எல்லையிலே மகமாயி மகமாயி திருப்பூர் எல்லையிலே எல்லையிலே தாயே பெருமைப்பட்ட மகமாயி மகமாயி அம்மை கொட்டி பெருமைச்ச மகமாயி மகமாயி தாயே மகனை கருப்பு இங்க தாய் இரண்டாவது வந்திருக்கிறாய் பிறப்பாக திருவப்பூர் எல்லையில குடிகொண்டு அமரக்கூடிய அந்த திருவப்பூர் முத்து மாரியம்மனப்பானா இந்த தெரிவிக்கின்றாய் திருவாப்பூர் மந்தியிலே பிறந்து அங்கு வரும் மக்களுக்கு இருப்பன வேற எங்க தாயை பிறந்திருக்கின்றாய் தாயே கொன்னையூர் மந்தையிலே மந்தையிலே மகமாயி மகமாயி மயூர் எல்லையிலே எல்லையிலே தாயே கொண்டு முத்துமாரி முத்துமாரி கமலி அம்மை கொட்டி பெருமைச்ச மகமாயி மகமாயி மகனை கருப்பு தாயே மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் மந்தைகளை குடிகொண்டு வாழக்கூடியவள் கொன்னையூர் முத்து மாரியம்மனப்பனா சரி தாயே நான்கா பிறப்பா எங்க தாய் பிறந்திருக்கின்றாய் இருந்தரப்பட்டி எல்லையிலே எல்லையிலே அவள் கொண்ட மகமாயி மகமாயி மந்தையிலே மந்தையிலே தாயே பெருமைப்பட்ட மகமாயி மகமாயி உடைக்கம்மை பார்ப்பவளா பார்ப்பவளா பெருமைச்ச மகமாயி மகமாயி தாயே இங்க தாய் வந்திருக்கின்றாய் இருபெட்டி மந்தையிலே இருபெட்டி முத்துமாரியாக இருக்கின்றாய் அங்கு வரும் மக்களுக்கு காட்சி கொடுக்கின்றாய் தாயே நான்காவது பிறப்பா எங்க தாய் வந்திருக்கின்றாய் ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் மந்தையிலே மந்தையிலே மகமாயி மகமாயி மைத்தூர் மந்தையிலே மந்தையிலே தாயே பெருமைப்பட்ட மகமாயி மகமாயி தம்மை பார்ப்பவளா பார்ப்பவளா மகமாயி மகமாயி மகனை கருப்பு தாயே இரண்டாவது பிறப்பாக வைத்தூர் மந்தையிலே மக்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வைத்தூர் முத்து மாரியம்மனப்பனா சரி தாயே ஆறாவது பிறப்பா எங்க தாய் பிறந்திருக்கின்றாய் கண்ணபுர மந்தையிலே மந்தையிலே வாழ்வு கொடுத்த மகமாயி மகமாயி மந்தையிலே முத்துமாரி முத்துமாரி தம்மை பார்ப்பவளா பார்ப்பவளா மகமாயி மகனை கருப்பு தாயே ஆறாவது பிறப்பாக கண்ணபுர மந்தையிலே மக்களுக்களம் காவலாக குடிகொண்டு வரக்கூடிய அந்த கண்ணபுரத்து முத்து மாரியம்மனப்பனா அப்படியே தாயே தாயே இந்த பூலகத்திலே ஏழாவது பிறப்பா எங்க தாயத்து பிறந்திருக்கின்றாய் சமயபுர மந்தையிலே மந்தையிலே மகமாயி மகமாயி தாயே சமயபுரம் மந்தையிலே மந்தையிலே பெருமைப்பட்ட மகமாயி மகமாயி மகனை கருப்பு தாயே ஏழாவது பிறப்பாக இளைய கண்ணியாக சமயபுரம் மந்தையில மக்களுக்கெல்லாம் சாட்சியாக குடிகொண்டு வரக்கூடிய அந்த சமயபுரத்து முத்து மாரியம்மனப்பானா சரி தாயே இந்த ஏழூர் மந்தையில் பிறந்து எதிர்க்க தாய் எங்களை அழைத்த காரணம் என்ன தாயே மகனே கருப்பு தாயே பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க மகிஷாசுரன் என்பவன் மரணமில்லாத வருத்து பெற்ற காரணத்தினால் அநியாயம் செய்து வருகிறான் அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருவரையும் அழைத்திருக்கிறேன் தாயே இருந்த எங்களை அழைத்து சந்தோஷம் இருப்பினும் இரண்டு குழந்தைகள் இருக்கின்றோம் நான் சின்னகருக்கு பெரியவர் போய் தாங்கள் இருக்கும் பொழுது தாங்கள் கவலைப்பட வேண்டாம் இருப்பினும் இந்த வனமா மனக்காட்டிலே தவமா தவம் இருந்து எங்களை அழைத்திருக்கின்றாய் பார்த்தாயா தங்கள் மேல்கள்லாம் தாங்கள் உணவு அன்னாதாரம் இல்லாமல் உணவு இல்லாமல் இருக்கின்றாய் தாங்கள் கேளுங்கள் தாங்கள் கொண்டு வந்து தருகின்றோம் தாயே மகனை கருப்பு தாயே இருவர் விரைவில் சென்று அந்த அரக்கன் எங்கு இருந்தாலும் சரி அவனுடைய சிரசை பிடித்து தர வேண்டும்
கோபுரம் இழுத்து வாருங்கள் தாயே. அதற்கு முன்பதாக இந்த 7 உருவமும் ஒரே ரூபமாக மாற வேண்டும். ஆக முதலில் உயிர் உண்டாக்க வேண்டும். அப்படியே தாயே. அப்படின்றதுனால 7மே வந்துதான் ஆகணும் அப்படின்றதுனால அழைத்தோம். உண்மையிலுமே தாயே. இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்காக ஒரு தெய்வம் வந்தாலும் போதும், ஒண்ணு சேர்த்து விட்டு பிறகு சென்றுவார்கள். அப்படியே தாயே. வெற்றி உங்களுக்கு. அப்படியே தாயே. ஆகட்டும். இப்பொழுது என் தாய் சொன்ன பிரகாரம் இப்பொழுது 7 கரகத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும். கண்ணு கழியாத பொண்ணுகள் ஒரு 7 பொண்ணு முன்னாடி வாங்க. ஒரு 7 பொண்ணுக்கு ஒரு 7 பொண்ணு வாங்க. சரி பரவாயில்ல, அத்தனை பேர் முன்னாடி வாங்க. அப்படி எஞ்சி முன்னாடி வாங்க. அப்படி எஞ்சி முன்னாடி வாங்க. வாங்கய்யா, வாங்க சாமி, வாங்கய்யா. முன்னாடி அப்படி முன்னாடி வாங்க. எஞ்சி வாங்க. முன்னாடி சும்மா வாங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன் வாங்க. சின்ன பிள்ளை முன்னாடி ஒன்று வாங்க. சின்ன பிள்ளைல சின்ன பிள்ளை முன்னாடி வாங்க. அப்படின்னா வாங்க. எல்லாம் அப்படி எஞ்சி வாங்க. வாங்க. கோபப்பட வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம். நம்ம தாய்க்கு வெக்கப்பட வேண்டாம். எஞ்சி வாங்க. சின்ன பிள்ளைல இல்லை, அப்படி எஞ்சி அத்தனை பேர் எஞ்சி வாங்க. வாங்க தாயே, வாங்க. பயப்பட வேண்டாம், நாங்க இருக்கிறா. ஒன்றும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் வாங்க, முன்னாடி வாங்க. அப்படி வாங்க. அப்படி முன்னாடி வாங்க. ஏழு பேர் ரெண்டா போதும். 7 பேர் ரெண்டா போதும். காத்து கருப்பு ஏவல் இங்க உனக்கு தைரியமே இருக்கு. குடும்பம் நல்லா இருக்கணும். தாயே, அகமாயே, தாயே, பலமா இருக்கிறோம். எங்களை பிடிச்ச கஷ்டம் இன்னும் புருஷ வீட்டிலே இருக்கிறேன். இன்னைக்கு எங்க தாயே மகமாய் காளியம்மா, குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு நம்ம குடும்பத்தில் பட்டி பேருக்கணும், பால் பணம் போகணும், எந்த முகம் போனாலும் தங்கமாக வாழணும். ஆணு போன பக்கம் அரசியல், பெண் போன பக்கம் பேர் சொல்லி வாழணும். எங்கள் குடும்பத்தில் எந்த மாதிரி நோய் நொடி இருக்கக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் படிப்பு செலவு நல்லா இருக்கணும், கைகால் சோதனை நல்லா இருக்கணும், மருந்து செலவு பார்க்கக்கூடாது. நல்லா ஆடு மாடு கோழி துணி சொல்லப்பட அத்தனை பேர் நல்லா இருக்கணும். நாங்கள் வீட்டில் விவசாயமே நல்லா இருக்கணும். அதை நினைச்சு நம்ம குழந்தை நல்லா இருக்கணும். வீட்டுக்கார குழம்பு முடியல, இன்னிலிருந்து என் குடும்பம் வீட்டில் நல்லா இருக்கு நினைச்சு இந்த மகமாய் சமூக தாயை நினைச்சு என் வீட்டில் எந்த நோய் நொடியில் போக்கணும். தாயே, இதிலிருந்து வீட்டில் அத்தனை தீரவன் தாயே மனசார இந்த மாரியம்மனை இந்த பத்திரகாளியம்மன் நினைச்சு மருந்துங்க உங்க பேர் சமூக தாயே, அந்த காளியம்மன் மாரியம்மன் முத்தாரம்மன் அத்தனை தேடி கஷ்டமோ அதை போற நினைச்சு தாயே உமையவளே அன்னோர் தாயே காளியம்மா பத்திரகாளியம்மா எங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் எந்த மாதிரி ஆடு மாடு நல்லா இருக்கணும், கோழி குஞ்சு நல்லா இருக்கணும். படிப்பு செலவு வரணும்னா வீடு கூட இல்லை, ஓட்டு விட்டு இருக்குது, உள்ள கூட கூற இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு நல்ல இடம் வாங்கினேன், நல்லபடி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்கள் சாமியை மறந்துங்க. உங்கள் மேலே வாடு சாமி சாமி
தாயே சமயவர் தாயே தாயே உமையவளே காளியம்மா மாரியம்மா முத்தாலம்மா பகுதியம்மா சத்திய கண்ட கன்னிமாரி தேவிகளே எங்க குடும்பத்தில் 1008 கஷ்டங்கள் இருக்கின்றது. இந்த கஷ்டங்கள் போக்க வேண்டும். இன்னிலிருந்து பீட பிடிக்கலாம் போக வேண்டும். தாயே சமயவரத்து தாய் என் மேல குடிகொண்டு அந்த ஏவல் பிள்ளை சூடைய காத்து கருப்பு எந்த மாதிரி நோய் நொடியில் திக்கவிடும் தாயை எனக்கு படிப்பு செல்வம் இல்லை. குந்து வீட்டில் போய் படுத்தா நிம்மதியான இல்லை. வீட்டில் பல கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் என் பிள்ளை குட்டி கஷ்டங்கள் எனக்கு குழந்தை செல்வம் இல்லை. இதோ உங்க மனசு நினைச்சு அந்த சமய தாயை நினைச்சு நீங்க தொட்டி தூக்கி ஆடணும். கண்ணை மூடி சாமி வழக்கு கண்ணை மூடிக்க சாமியை வழக்கு தாயை பத்திரமா தாயை முத்தாலம்மா பகுதியம்மா சத்திய கண்டிப்பா தேவையில் அழைக்க சத்தத்தை ஓடி வர வேண்டும். உத்தமிய பத்தினியே தாயே உலகால நாயகியே ஓடிவாமா. உத்தமிய பத்தினியே நாயகியே ஓடிவாமா. அடிவர அம்மாயி குட்டத்திலே தாயே ஓடிவாமா. விடுவா குடிக்காதீங்க. கராத்தை எடுக்க விடுங்க. என்ன சொன்னேன்? கரத்தை எடுக்கணும். விடுவா எடுத்தாங்க எடு கரத்தை எடு உன்னோட கரவை எது எடு எடுத்து பின்னாடி போ. கராத்து சாமி வந்தா கராத்தை எடுத்துருங்க. அப்படி பின்னாடி போ. பின்னாடி போ. தாயே அந்த கோபம் கொண்டு தாயே அடிவர வேண்டும் அடி மகமாயி அடிவர வேண்டும் மகமாயி உலகால நாயகியே ஓடிவாமா. உலகால நாயகியே ஓடிவாமா. தாயே வெள்ளி கிளம்பகிலே தாயே துள்ளி பிறந்தவள ஓடிவாமா. வெள்ளி கிளம்பகிலே துள்ளி பிறந்தவள மகமாயி. தாயே கிளர்கள் நான் எப்போ கூப்பிடுறோன்னு அப்போ தான் மேலே வரணும். இப்படி பிடிச்ச கிளறி கொடு. என் பெண்கள் வாங்க. அப்படி பின்னாடி நில்லுங்க. மெதுவாமே வாங்க தாயே வாங்க பொம்பளை பெண் தாயே வாங்க தாயே இப்படி அந்த பக்கம் பின்னாடி எடுத்து வைங்க. அப்படி பிடிச்சி இந்த பக்கம் வாங்க. வேப்ப பழம் வச்சுட்டு முன்னாடி வாங்க. அப்படி நில்லு தாயே. அம்மா கூப்பிட்டு குரலுக்கு குரல் கொடுக்க வேண்டும். நீதி சத்தியம் இருந்தால் இதோ அழைக்கிட்டு இருப்பவர்களுடைய 7 அக்காலுக்கு 7 ஊரில் அழைக்கிட்டு இருப்பது நாத்தமிழ் எல்லாம் எடுத்து நாத்தமிழ் எல்லாம் அடிவர வேண்டும் அடி மகமாயி
சகல கட்டி தைய அடிவர வெட்டு மடி மகமாயி இது மட்டும் எல்லாம் முத்து மாறி அடிவா சிலுக்க வராலே சிலுக்க வராலே சரி அப்படியே எல்லாத்துக்கும் திடீர்னு போட்டுங்க. கணக்கு திறக்க கேளு. அப்படியே கணக்கு திறக்க விட்டு கணக்கு 4 பேர்த்த தொட்டு தொட்டு கொடுக்க சொல்லுங்க. தாய் அம்மா சாய்ந்தால் சமயவரம் சாதித்தால் கண்ணவரம் என்று சொல்லப்பட்ட அந்த கொள்ளன காவேரியில் அமர்ந்த சமயவரத்த தாயே, உன்னுடைய சத்தியாகப்பட்டது நீதியாகப்பட்டது இருந்தால் இந்த மண்ணில் உன்னுடைய சத்திய நீதியும் இருந்தால் துள்ளி விளையாட்டு வர வேண்டும். இப்பொழுது அலைக்கின்றவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். தாயே அம்மா சாய்ந்தால் சமயபுரம் தாயே சாதித்தால கல்லாபுரம் முத்துமாரி அலைக்கட்டுமா
இப்போ தாயே உண்மையை அவன் தூக்க தலையில் வைங்க, தலையில் வைங்க, தலையில் வைங்க, தலையில் வச்சு தாயே மாரியம்மா எங்களை காக்கின்ற தெய்வமே, இந்த பூலகத்தில் காக்கின்ற தெய்வம், எங்கள் ஊரை காக்கின்ற தெய்வமே, கட்டி காக்கின்ற தெய்வமே, எங்கள் இருந்தாலும் இந்த தெய்வம் எங்களை காக்க வேண்டும், இந்த ஊரில் உள்ள மக்கள் காக்க வேண்டும், இந்த நாட்டில் உள்ள மக்கள் காக்க வேண்டும். தாயே எங்களை பிடிச்ச பீடி பிணிகள் அத்தனை நோக்கி போக்க வேண்டும். இதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எந்த மாதிரி இடக்காத்து ஏவல் பிள்ளி சக்காத்து கருப்பு எதுவும் பேசக்கூடாது. தாயே உமையவளே அத்தா உங்கள் தன் நம்பி வந்திருக்கின்றோம். இதை நோய் இருக்கக்கூடாது. மாரியம்மா மாரியம்மா திரு சொல்லியம்மா நீலியம்மா 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 மலரே மணிமகுடோ ஏ தாய் தந்த பூங்கரகம் உண்டால் அழிச்சுபடி உண்டால் அகற்றுபடி நீதான் மாரியம்மா காவல் நீதான் காலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரு சொல்லியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரு சொல்லியம்மா நீலியம்மா. இப்பொழுது கரகத்தை இறக்கிட்டு கருப்பசாமி கிட்ட எல்லாரும் 90 வாங்கிக்கிறங்க. நீங்க முடிச்சுட்டு போங்க. விஜய் கருப்பு கிட்ட எல்லாரும் திருநீர் வாங்கிக்கிறங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வாங்கிக்கிறங்க. இருக்கிற காணிக்கை இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, திருநீர் வாங்கிக்கிறங்க. எல்லாரும் திருநீர் வாங்கிக்கிறங்க. திருநூறு போடுங்க. கொஞ்ச நேரம் தண்ணி கொடுங்க. சாமி ஆடினாலும் கொஞ்ச நேரம் தண்ணி கொடுங்க. எலுமிச்சம்பழம் தான் கொடுங்க உங்களுக்கு. தண்ணியாடி நீங்க பேசுங்க. என்ன மூஞ்சல தண்ணி எடுங்க. முகத்துல தண்ணி அடிங்க. கொடுக்காதீங்க. முகத்துல தண்ணி அடிங்க. முகத்துல தண்ணி அடிங்க. அப்படி அடிங்க. எலுமிச்சம்பழம் தான் கொடுங்க. எல்லாரும் திருநீர் வாங்கிக்கிறங்க. உங்க கையில இருக்க காணிக்கை போடுங்க. காணிக்கை போடுங்க. இது நேர கோவிலுக்கு தான் போவோம். இங்க வரைக்கிறது எங்க? மத்தி எங்க இருக்கு? மத்தி எங்க இருக்கு? வாங்க இங்க. தண்ணி நல்லா மூஞ்சில அடிங்க. அப்படியே தூக்குங்க. கையில எடுத்து மழை தான் விடுங்க. இருப்பா சத்தம் போடாதியா. இருங்க முடியல. அது தெளிவாதான் இருக்கு. வேர்க்க விடாம கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தள்ளி காத்த விடு. ஆமா காத்து விடுங்க. போட்டு மண்ணு கட்டுறிய பிள்ளை. யாரும் வீட்டுக்கு போகலாம். உட்காரு. படிச்சு விடுவேன். நான் தான் மைசாசுரன். உட்காரு. இந்த சாட்டையில் அடி வாங்க பார்த்து போலாம். ஆமா. ஏய் சீனா வாடா வாடாட்டே. வாடா. உன்னிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். என்னையே கேள்வி கேட்கிறீங்களா? கேட்கலாமா? என்ன இப்படி கேட்டுட்டியா? கேளுங்க. என் பெருமை என்ன, என் அந்தஸ்து என்ன, எங்க பாசு என்ன,
சொல்றா. உங்க பெருமை தானே. ஆ. நீ என்ன ஒரு பொம்பளை பொறுக்கி? ஏய், கை கட்டுறா. ஐயோ, பொம்பளை பொறுக்கின்னு தான் உண்மையா சொன்னேன். ஆ. சும்மா நெருப்புடா ஏய், சொல்றா. அவர் என்ன சொன்னாரு? அவரு நெருங்குடா. ஏய், உட்காருமா, உட்காருங்களா. நெருப்புடா ஒண்ணு ஆ. எங்கடா? ஏய், வாடா. வா வா, அடிக்க மாட்டேமா. உன்னிட சில கேள்விகளை கேட்க வேண்டும். என்ன கேள்வி? ஒரு அறிவு படித்தது என்ன? ஒரு அறிவு படித்தது என்ன? ஒரு அறிவு படித்தது ஆ. மண். மண்ணை கடை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா மண்ணுக்குள்ள தானே உன்னை போட்டு புதைக்க ஏய், போறேன். சத்தம் கேட்கல வாடாட்டு. எங்கதான் அந்த திருந்த அந்த பாவாடைய? பாவடையா? நீ சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிற, ஒன்னும் கொடுக்க மாட்டேங்கிற. அதெல்லாம் பாவாடைய அவுத்து போட்டு வந்து சேர்த்து கட்டிட்டு டான்ஸ் காலப்புள்ள பாவாடையா? சரி, அது போட்டேன். உனக்கு வேணுமா? சரி, எனக்கு பொம்பளை ஆசை வந்துருச்சு. அதான் தெரியுங்க பொம்பளை பிடிக்கணும் ஊருக்கே. டேய், பொம்பளை ஆசை வந்துருச்சுடா. நெருங்குடா சொல்லி பார்க்கிறாரு, வர மாட்டேங்கிறா. அடிக்கல, வாடா. நத்தம் வருதான் ஏய், கொட்டாமட்டி எங்கடா வருதுன்னு கேளு. கொட்டாமட்டியா? நத்தம் எங்கடா இருக்குது, கொட்டாமட்டி எங்கடா இருக்குது? எனக்கு நத்தமும் கையடா, கை கை. சத்தம் கேட்கல யாருக்கு சத்தம்? கையடா மேல. சத்தம் கேட்கலன்னு சொன்னது யாரு? யாரு காதுல இருக்க- யாரு யாரு கேட்டா? அதானே காதுல இருக்க பஞ்சாயத்து தான் கேட்கும். நான் அறிவாங்கிறது உங்களுக்கு என்ன? நான் ஜாலியா எங்கடா இன்னொரு இருக்கேன். சீனை? இன்னொரு சீனை எங்க? இன்னொரு சீனு தான். அவனை டேய், கூப்பிடு. வாடா. டேய், ஏய், கூப்பிடலாமண்ணே. வாடா. இழுத்து வாடா. என்னடா இது? அவன் படுத்துட்டான். மறந்துட்டானா? ஏய், மேக்கப் எல்லாம் போட்டு விட்டேன். அவன் தெரிஞ்சுட்டான். ஏய், இழுத்து வாடா. நெருப்புடா ஏய், வாடா. ஏய், இழுத்து வாடா. அவன் போஸ்ட்மார்ட்டம் ஆயிட்டான். போஸ்ட் பண்ணமா? அவன் ஆக்னே விட்டா போயிட்டான். அந்த அம்மாவை உட்கார சொல்றா. 2 பேரும் மஞ்சள் போட